மீனா சீதா அருணோட கல்யாணத்தை முத்தோட சம்மதத்தோட தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் தம்பி 3 பேருமே அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னடா ஒவ்வொருத்தவங்க இதுலேயும் கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா இவங்களும் 3 பேரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்மளதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, மனோஜோட கதை தான் ரொம்ப மோசம். மனோஜை நீ எப்படியே விட்டீன்னா அவள் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாடா, நீ அவள் கூட அம்மா பேச்சு கேட்காத, ரோகிணியோட பேசுகிறது மட்டும் பாரு, ரோகிணியை விட்டு விலகினீன்னா உனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறா. அப்படியாடா, ஆமாடா அது உண்மைதான், உன் ஃப்ரெண்டு சொன்னது அத்தனையும் உண்மைதான், நீ உன் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு நடந்துக்க. நீ சுருதி மீனாட்டே உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை சுருதியே சீதா ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்கா, அதனால் அவருக்கு இவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சீதா கல்யாணம் பண்ணால் அவரை தான் கல்யாணம் பண்ணணுன்ட்ருக்கா அப்படின்னோடனே, யார் அப்படின்னு இவர்கிட்ட எப்போவுமே சண்டை இழுத்துகிட்டே இருப்பார்ல, அவர் தான் கான்ஸ்டபிள் அருண் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்குறா. அப்போனா அவருக்கு ஈகோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க, ஈகோ பிரச்சனையெல்லாம் இல்லை, அவர் வேலையில் இருக்கார், இவர் படிக்கலையில, அதனால் ஈகோ பிரச்சனையில் கூட கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கலாம் அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, என்றைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டார், சீதாவுக்கும் நல்ல மாப்பிள்ளை தான் கல்யாணம், வேலைக்கார மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் எப்போவுமே ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் இவர் சின்ன சின்ன மன விரோதத்தினால வேணான்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவர் இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது இவங்களுக்கு பெரிய இதாகிடுச்சு, அதனால தான் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்கா. சரி எங்கள் பிரச்சனையெல்லாம் விடுவோம், பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, நேற்று இவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறா, ரெஸ்டாரண்ட்டை இவங்க சமைக்காமல் எப்படி ரெஸ்டாரண்ட்டில் நல்ல பேர் வாங்க முடியும், நான் அதை சொன்னேன், இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, நீத்து உன்னை மதிக்கிறது இல்லை, ஏன் நீ அங்கே வேலை பார்க்குற, உனக்கு தனியாக ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி தரேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் எங்கள் அப்பாவிட்ட பணத்தை வாங்கி செய்கிறது அவருக்கு பிடிக்கலையாமா, அவர் என்றைக்கு சம்பாதிச்சு தான் சொந்த உழைப்பில் தான் செய்யணுங்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சுருதி சொல்ல. ரோகிணி நீங்கள் உங்கள் 2 பேரும் வீட்டுக்காரர் பரவாயில்ல, என் மனோஜ் ரொம்பவே மோசம், உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறான், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரோகிணி மீனா ரோகிணி நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அத்தை உங்கள் மேலே ரொம்ப அளவு கடந்து அன்பு வச்சுட்டாங்க, அது திடீர்னு பொய்ன்னு இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க, நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்படியாச்சும் மனோஜ் மனசை மாற்றி அத்தையை மனசை மாற்றுறது வழியே பாருங்கள், நாங்கள் கூட எப்படியாச்சும் இன்றைக்கி சண்டை பண்ணிக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவானோ, உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அவர் அம்மா பிள்ளையாகவே இருக்கிறாரு, அவரை நீங்கள் திருத்துறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி மீனாவும் சுருதியும் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனால் அட்வைஸ் ஏற்றுக்கிறா, இருந்தாலும் அவன் ஒரு மாதிரியாக பேசுகிற மாதிரி இருந்துக்கிட்டு, நக்கல் அடித்து பேசுகிறீங்களா என் வாழ்க்கை அப்படின்னு, இல்லை உங்கள் வாழ்க்கையை நல்லதுக்கு தான் சொல்கிறான், நீ அதுக்கு நான் தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சுருதியும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணிக்கு. மீனாவுக்கு சீதா ஃபோன் பண்ணுறா இன்றைக்கி, அருண் வீடுல அவங்க அம்மாவும் அருணும் இப்போ அம்மாட்ட பேச வரான்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், வாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா சீதா. சரி இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறேன்னு தெரியாமல், பூவுக்கு ஆர்டர் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானே. மீனா நான் அம்மாட்ட 2 ஜாதகம் கொடுத்தனே, அது அம்மாட்ட கொடுத்தியா இல்லையா அப்படின்ட்டு இன்னும் அங்கே போகவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா போய் சொல்லிவிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா. இருந்தாலும் முத்துக்கு கொஞ்சம் டவுட்டு, என்னடா அவசரமாக ஓடுறாடா. மீனா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறேன், அவங்க அம்மாட்ட அம்மா அருண் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னாங்களாம்மா அப்படின்ட்டு. ஆமாம் மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் சொன்னான், அவங்க என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, மாப்பிள்ளைக்கு அவங்க வர்றது தெரியுமா, இல்லைம்மா இன்னும் நான் சொல்ல, அவர் கோபத்தில் தான் இருக்கார், அதனால் சொன்னால் இவர் ஒத்துக்க மாட்டார், சரி வரட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனால் இவன் மனசு சோர்ந்தே இருக்கிறா, அதனால் ஏதாச்சும் பண்ணிக்குவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, எப்படியாச்சும் அவர்கிட்ட கொஞ்சம் நீ சொல்லு அப்படின்னோடனே, சரி இருமா அவருக்கு கோவம் தணிஞ்சானையா பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. அவங்க அம்மாவும் அருணும் வர்றாங்க. அருணை அவங்க அம்மா இங்கே வெளியிலே நில்லு, நான் போய் உள்ளே பேசிட்டு வரேன், அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாமல் நீ வர வேண்டாம், நான் என்ன நடக்குதுன்னு பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அருணோட அம்மா மட்டும் உள்ளே போகிறாங்க. போனோடனே எல்லாம் வரவேற்கிறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பேசிகிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, 2 பேரும் மனசு ஒத்து போய் தான் விரும்பிட்டாங்க, அது நம்ம பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சீதாவோட அம்மா இருந்துக்கிட்டு, இல்லை நான் என் பெரிய மருமகன் என் மகன் மாதிரி, அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் விரோதமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி முடிவு பண்ணிவிட்டு
நான் சொல்கிறேன் எதாக இருந்தாலும், நான் என் பெரிய மருமக சொல்லாமல் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லிடுறாங்க. சீதாவும் மீனாவும் முத்துவோட சம்மந்தம் இல்லாமல் இந்த கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சீதா சொன்னால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.